ஓதுலாலும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு பேணி நடப்பாங்க தெரியுமா? அவர்கள் பிரியப்பட்ட ஒரு இறைநேசர் ஒழு செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க, தங்களுடைய விரல்களை கோதி கழுவுறதை விடுறாங்க. ஒழு செய்யறது பருது இருக்குது, சுண்ணத்துகள் இருக்குது அல்லவா, அந்த சுண்ணத்துல கட்டுப்பட்டது கோதி விரல்களை கோதி கழுகுறது. அந்த கோதி கழுகாம அந்த இறைநேசர் என்ன செய்யறாங்க, ஒழு செய்யறாங்க. இவங்க கண்டிக்கிறாங்க, எப்பா ஏன் என்னுடைய பாட்டனார், அருமை பாட்டனார் அனலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து விரல்களை கோதி கழுகிறது, நீ ஏன் அதை விட்டுட்டு செய்யற? கண்டிக்கிறாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, 2 தடவை சொல்றாங்க, 3 தடவை சொல்றாங்க. அதற்கு பின்னால் கோச்சிக்கிட்டு தன்னை விட்டும் அவரை அப்புறப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. அந்த மாணவரை என்ன செஞ்சிடறாங்க, தன்னிடத்திலிருந்து விலக்கி விட்டுறாங்க. எதுக்காக வேண்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சுன்னத். எந்த சுன்னத்து? ஒழு செய்யும் பொழுது விரல்களை கோதி கழுவக்கூடிய அந்த சுன்னத்தை விட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக. அதற்கு பின்னால் அந்த மாணவர் வருத்தி என்ன செய்யறாங்க, திருத்தி வந்து மன்னிப்பு கேட்டு அழகிய முறையில திரும்ப வந்து கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. மற்றொரு சமயம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இறைவனுடைய இறை ஞானத்தை இறைவனுடைய ஞானங்களை பெறுவதற்காக வேண்டி, அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி எத்தனையோ ஷேகுமார்களை சந்திச்சு நல்ல உபதேசம் பெற்றிருக்கிறாங்க. அப்படி பெறக்கூடிய அந்த தருணத்துல ஒரு பெரியவங்களை பத்தி, ஒரு ஞானவானை பத்தி கேள்விப்படுறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு உபதேசம் செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இறைவனுடைய அந்த தேட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பருவத்துல என்ன செய்யறாங்க, கேள்விப்படுறாங்க. இதை கேள்விப்பட்டு அவங்க அந்த ஞான மகான் இருக்கக்கூடிய ஊருக்கு பிரயாணம் மேற்கொண்டு பல நாட்கள் சிரமப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்க வராங்க. வந்து அந்த இறைநேசரை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஊர்ல விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த போனீங்கன்னா தெரியும், இந்த குடியில், இந்த அந்த குடியில் அப்படின்னு கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போனா இதோ அந்த தெரியுறாங்க பாத்தீங்களா, அவங்கள சுத்தி சில மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மகான் தான் நீங்க தேடி வந்த மகான். இவங்க போறாங்க. போகும் பொழுது அந்த மகான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மகான் என்று சொல்லப்பட்டவங்க மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுத்தி சில மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மகானுக்கு திருதுப்புண்டு சளி வரும் இல்லையா, சளி வரும்போது அப்படி சளியை என்ன செய்யறாங்க, சளிய அப்படி எடுத்து வலது பக்கம் அந்த மகான்னு சொல்லப்படக்கூடிய அந்த மனுஷரு வலது பக்கம் அப்படின்னு என்ன செய்யணும், அப்படி வலது பக்கம் துப்புறாங்க. இதை வந்து கௌசுல் ஆலம் அவங்க கிட்ட கூடயும் போகல, இங்க இருந்து பாக்குறாங்க. மகான் என்று கேள்விப்பட்டு பல மைல்கள் சிரமப்பட்டு பிரயாணம் மேற்கொண்டு அந்த மகானை சந்திக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஏதோ அவதான் மகான், அதை சுத்தி உட்கார்ந்து இருக்க மாணவர்களுக்கு உபதேசம் அவதான் மகான் அப்படின்னு சொல்லப்பட்டுடுச்சு. வந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட நெருங்கும் பொழுது அந்த மகான் என்று குறிப்பிடப்பட்ட அந்த மனிதர் என்ன செய்யறாங்க, ஹாரி உமிழ்ந்து தன்னுடைய வலது பக்கம் என்ன செய்யறாங்க, துப்புறாங்க. இதை பார்த்ததோடைய என்ன செய்யறாங்க, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு திரும்பிட்டாங்க. திரும்பி ஊருக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்க கிட்ட அவங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த மகானை பத்தி சொல்லப்பட்டுச்சு. அவங்கெல்லாம் கேட்கற, போனீங்களா, போய் பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனா அந்த ஊருக்கு போனா அவங்கள்ட்ட போய் சந்திக்கல. நாங்க இவ்வளவு சிரமப்பட்டு தேடி போனீங்க, ஏன் சந்திக்கல? நான் போனேன். போகும்பொழுது அவங்க இடத்துல ஒரு செயலை பார்த்தேன். காரி என்ன செஞ்சாங்க, வலது பக்கம் உமிழ்ந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு உமிழ வேண்டும் என்று சொன்னால் பாதத்துக்கு கீழே என்ன செய்யணும், கீழே பார்த்து உமிழணும், அல்லது இடது பக்கம் உமிழணும். தனக்கு முன்னாலோ வலது பக்கமோ என்ன செய்யக்கூடாது, உமிழக்கூடாது என்ற உன்னத வழிமுறையை நம் இருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்று தந்திருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன செய்யல, அந்த சுன்னத்தை பேணி நடக்க இல்லை. அவர் எப்படி மகானாக இருக்க முடியும், அவர் எப்படி ஆசானாக ஆக முடியும்? அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், அவரிடத்துல நம்மளுக்கு உண்டான கல்வியே இருக்காது அப்படின்னா என்ன செஞ்சிட்டேன், பொறுப்பது எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்துகளை பேணி நடந்திருக்கிறாங்க, பிறரிடத்துல எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள், ரசூல்மார்கள் அவங்க ஒரு கிரேடு, சஹாபாக்கள் அவர்கள் அடுத்த கிரேடு, தாபிஈன்கள் அதற்கு அடுத்த கிரேடு, தாபிஈன்கள் அதற்கு அடுத்த கிரேடு, அதற்கு பின்னால் உள்ள எல்லாமே சவாதா, எல்லாமே பொதுவான மனிதர்கள் தான். அதுல அல்லாஹ் தஆலா யாருக்கு தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நாடுறானோ அவங்க வழிமார்கள்.
இப்போ இருக்கக்கூடிய இந்த பொதுவான மனிதர்கள்ல வழிமாறுகளாக இருக்கட்டும், பொது ஜனங்களாக இருக்கட்டும், எல்லாமே யாருதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துமார்கள் தான், சஹாபாக்கள் இருந்து கியாமத் நாள் வரைக்கும். ஆனா இருக்கக்கூடியவர்கள் நம்மள என்ன செய்வோம்? சஹாபாக்களுடைய வரலாறை பேசணும் கேட்டோம்னா எல்லாம் சஹாபாக்கள் நம்ம வாழ முடியும். சரி, தாபியன்களுடைய வரலாறு கேட்டா அவங்க எல்லாம் தாபியன்கள், அப்படி நம்மள வாழ முடியும். சரி, தபா தாபியன்களுடைய வரலாறுகளை பேசுறோம் கேட்கிறோம், அவங்க எல்லாம் தபா தாபியன், அப்படி நம்ம சரி நம்ம எப்படிதான் வாழ்றது? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத். அப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் இப்படி காரணம் சொல்லி மழுப்புறோமே, இந்த உம்மத்தில் இருந்து உன்னதமான முறையில இப்படி தாண்டா வாழணும், இப்படி வாழ்ந்தாதான் உண்மையான முறையில நீ யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்து. அகத்திலும் புறத்திலும் அல் குர்ஆனையும் அனல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தன்னகத்தே கொண்டு இந்த ஜனங்களுக்கு நமக்கு வாழ்ந்து காமித்தவர்கள் பௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட வழிமார்கள், எல்லா வழிமார்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எல்லா வழிமார்களும் மதுஹபுகளை பின்பற்றுகிற முக்கியமான விஷயம். எல்லா நேசர்களும் எதை தான் பின்பற்றுகிறாங்க? அல் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று சொல்லப்படுகின்ற இவைகள் எல்லாம் கோர்வை செய்து அழகிய முறையில் வழிகாட்டிய 4 மதுஹபுகளுடைய இமாம்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பின்துயர்ந்திருக்கிறாங்க. சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செஞ்சாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபுல தான் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்போ ஆரம்பத்துல பாட்டு படிச்சாங்கல்ல அப்பா, அவங்க படிக்கும்போது சொன்னாங்க இல்லையா, இமாம் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஜியாரத்துக்கு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா போயிருக்கும் பொழுது சரி இமாம் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க. நம்மளுடைய அறிவுக்கு எப்படி கபூர்கள்ல இருந்து எப்படி சந்திச்சாங்க, எப்படி பேசினாங்க, அது அல்லாஹுக்கும் அதை சந்திச்சவங்களுக்கும் தான் அந்த ரகசியம் விளங்கும். அந்த பார்வை நம்ம இருந்தா நம்ம எல்லாம் எப்படி இறக்க போறோம்? நம்மளும் என்ன செஞ்சிருப்போம்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு தன்னை மறந்து என்ன செஞ்சிருப்போம்? நீங்க நடந்துகிட்டு இருப்போம். அப்போ சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்தனா இமாம் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மகனே என்னுடைய மதுஹபு நலிவு இருக்குது, நீ என்ன செய்யுது அதனுடைய விஷயத்தை தூக்கி நிமிர்த்து அப்படின்னு என்ன செய்யறாங்க? வேண்டுகோள் வைக்கிறாங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு காலமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மதுஹபுல இருந்தவங்க அப்படியே தான் என்ன செய்யறாங்க? ஹம்பலி மதுஹபுக்கு மாறுறேன், இன்னையிலிருந்து அவர்களுடைய மதுஹபை பின்தொடர்ந்து நான் என்ன செய்யறேன்? என்னுடைய சட்ட திட்டங்களை என்னுடைய காரியங்களை நான் அமைச்சுக்கிறேன் என்று சொன்னதோட அவருடைய முரீதுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? மாறுறாங்க. இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஹம்பலி இமாம், அதாவது ஹம்பலி மதுஹப் என்ன செஞ்சிருக்குது? உலகத்துல நீ நிலைச்சிருக்குது. இதுக்கு ஒரு காரணம் யாரு? கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு.